2 டீ போடுங்கண்ணே. அண்ணே நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்கண்ணே, சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். இந்தாங்க. இந்தாடா, இது பிடி. ஹலோ சார், நான் மயில் பேசுறேன். அந்த மெமரி கார்டு விஷயமா உங்ககிட்ட பேசுறேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க, ஞாபகம் இருக்கு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல சென்டருக்கு வந்துருவேன். நீங்களும் அங்க வந்துருங்க, சரியா? சரிங்க சார். டேனா, நான் மோகன் சார் கிட்ட பேசிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவர் வந்துருவாரா? சரி, போயிடலாம். முதல்ல டீயை குடி. இந்தா. போலாம். டேய், டேய், என்ன மச்சான் அப்படி பாக்குற? நான் காலையில இருந்துச்சு வாடா ஜாகிங் போலான்னு கூப்பிட்டா வராம 12 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்குவ. இப்ப என்ன இவ்வளவு காலையில இருந்துச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கே நீ இப்படி அசந்து போய் நின்னா இன்னும் 6 பேக் வச்சு என் பாடிய ஃபிட் ஆக்க போறேன் பாரு. என்ன வர 12ஆம் தேதி ஜீ தமிழ்ல வர சர்வைவர் ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறியா என்ன? வாவ், சூப்பர் மச்சான். கப்புன்னு விஷயத்தை பிடிச்ச பாத்தியா? அங்கதான் மச்சான் நீ நிக்கிற. நானும் அந்த சர்வைவர் ப்ரோக்ராமோட அடுத்த சீசன்ல கலந்துக்க போறேன். டேய் டேய் டேய், போதும்டா. திடீர்னு இவ்வளவு பண்ணா அங்கங்க புடிச்சுக்கோ. வா. காமெடியன்கள் 6 பேக் வச்சா ஆட்டோமேட்டிக்கா ஹீரோக்களுக்கு போறாம வந்துருமே. போட போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. எங்க இருந்துடா ரெடி ஆகுறது? எப்படியே மயில் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். பார்க்கலாம். எப்படியா சர்வைவர்ல நாம கலந்தே ஆகணும். கண்ணு மது, அப்பா, இது நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை. எதுக்காக தானே கண்ணு நீ எத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்த? இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கண்ணு கிடைக்கும். அத நீ பரிபூரணமா அனுபவிக்கணும். மற்றபடி இந்த மயில் ஆதார இந்த விஷயத்தை பத்தி நீ நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கத்தானே இந்த அப்பா இருக்கிற. புரியுதா? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான்ப்பா. அந்த நம்பிக்கைய அப்பன் காப்பாத்துவாமா. ரெடி ஆயிட்டியாப்பா? நான் ரெடிமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பாக்கு அவமானம் வர மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாத. சபையில வச்சு அவரை எதுவும் அசிங்கப்படுத்திடாதப்பா. இத பாரு, மயில ஆதாரத்தோட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி. சார், நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். அண்ணே, இங்க இல்லண்ணே. நல்லா தேடுறா, கீழே டிராவல் என்ன இருக்கா பாரு.
ஆ? இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. ம். நீங்களும் வேண்டிக்க மாப்பிள்ள. ம். மயிலோட போராட்டம் ஜெயிக்கணும். ஆதாரத்தோட வந்து அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீதாம்மா கருணை காட்டணும். அம்மா, ஜீவாவோட வேண்டுதல் பலிக்க கூடாது. மயிலுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்க கூடாது. ஜீவாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ தான் உதவணுமா? என்ன வேண்டிக்கிட்டீங்க ஜீவா? உன் வேண்டுதலுக்கு எதிராக தான் வேண்டிப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சந்தோஷப்படுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜீவா. மயிலு எப்படியாவது ஆதாரத்தோட வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்க. அது நிச்சயமா நடக்காது. நீ உங்க அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில பேசுற. நான் உண்மை மேல இருக்கிற நம்பிக்கையில தைரியமா இருக்கேன். என்னைக்குமே பொய்யால உண்மையை தோக்கடிக்க முடியாது மது. இன்னைக்கு நீயே அதை புரிஞ்சுக்குவ. இங்க எதுவும் இல்லன்னு. என்னாச்சு சார்? இங்க இல்லங்க, வீட்ல தான் தேடி பார்க்கணும். என்ன சார் தேடி பார்க்கணும்னு சொல்றீங்க? குறிப்பிட்ட இடத்துல தானே சார் வச்சிருப்பீங்க. இல்லங்க, காடை வெளியில எடுத்தப்ப ஏதோ அவசரத்துல இருந்தேன். நான் இருந்த டென்ஷன்ல எங்கேயோ வச்சுட்டு வெளியில கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம். அந்த கார்டு எனக்கு கண்டிப்பா தேவை சார். அதை வச்சுதான் ஒரு தப்பான ஆளுகிட்ட இருந்து ஒருத்தரோட வாழ்க்கைய காப்பாத்த முடியும். ஒரு குடும்பத்தை காப்பாத்த முடியும். எப்படியாவது கொஞ்சம் தேடி கொடுத்துருங்க சார். நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லைங்க. வீட்டுல போய் தேடி பார்க்கலான்னு தான் சொல்றேன். கார்த்தி, அப்பா, நீ என்ன பண்ற? சென்னையில ரிசப்ஷனுக்கு ஒரு கிராண்ட் ஹோட்டலா புக் பண்ணிடு. அங்க உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீ பாத்துக்க. ஏன்னா ரிசப்ஷன் கிராண்டா இருக்கணும். ஓகேப்பா. சென்னையில இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ரிசப்ஷன் நடத்தி இருக்க கூடாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே முதலாளி, பாராட்டுறாயா? அன்னைக்குதான் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் குறுக்கால போந்து பேசுறேன். அது நான் இந்த கல்யாண வேலையை அங்கங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க முதலாளி. அதனால உங்களுக்கு எதனா தேவைன்னா செய்யறதுக்கு நம்ம இந்த கோபி தான் இங்கதான் இருக்கிறா. எதனா வேணா அவனை கூப்பிடுங்க, உடனே வந்துருவானுங்க. சரி நட்ராயா. மாமா, நீங்க பொண்ணோட அப்பாங்கிறதுனால சீரு சடங்குன்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நமக்காக வேலை பார்க்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீங்க இங்கே இருங்க. என்னமா கூப்பிடுறாங்க. இத வந்துடுறேன். நீங்க போங்க முதலாளி. கார்த்தி வா. சடங்கு சம்பிரதாயத்துக்குலாம் நான் வந்துருவேன். சரிங்க மாமா. கூப்பிட்டா உடனே வந்துருவேன். சரி, நான் நீங்க போயிட்டு போங்க. வந்துடுறேன். ஏய், ஊர் எல்லையில 2 பேரை போட்டு என்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்லிருக்கிறேன். அதை தவிர பஸ் ஸ்டாப்லயும் ஆளுங்க நிக்கிறாங்க, சேலம் மெயின் ரோட்லயும் ஆளை போட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் என்ன செய்யணுங்கிறத புரியுற மாதிரி நல்ல தெளிவா எடுத்து சொல்லிருக்கிறேன். இந்த மயில புள்ள இருக்கிறாள், அவ ஏதோ ஆதாரத்தை கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சவால் விட்டு போயிருக்கிறா. ஆனா அது அவளுக்கு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் புத்திசாலி பாருங்க, எதனா ஒரு ஆதாரத்தோட வந்துட்டானா அது பெரிய சிக்கலாயிடும். ஏய், இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன குழப்பம் கூட நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைடா. ரொம்ப கவனமா இருங்க. சரிங்க முதலாளி. சரிதாடா?
டேய் முதலாளி டா, என் செல்லு உங்ககிட்டயே இருக்கட்டும். சரிங்க முதலாளி. உள்ளார சிக்னல் கிடைக்காது. அதனால எனக்கு எந்த போன் வந்தாலும் உள்ளார வந்து நீ தான் என்கிட்ட சொல்லணும். சரிங்க முதலாளி. சைலண்டா சொல்லு. சரிங்க முதலாளி. பாத்துங்க. டேய் நீ கதிரா போங்கடா. இன்னும் ஏண்டி டென்ஷனாவே இருக்க? இப்ப நம்ம கையில மெமரி கார்டு வந்துரும். அதை எடுத்துட்டு போய் சார் கல்யாணத்தை நிறுத்திடலாம். தைரியமா இரு. கார்டோட சேர்த்து என் கேமராவும் வரணுங்க. 1 லட்சம் ரூபாய் கேமரா. அவர் தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டார்ல, வீணா புலம்பாதரா. சார் என்னாச்சு? சாரிங்க, நேத்து சாயந்தரம் என் தம்பி யூஎஸ் போனான். கையோட கேமராவையும் எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. சார் அதுல இருந்து கார்டை தனியா எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே சார். அதையும் காணுங்க. அந்த கார்டுல என்ன இருக்குன்னு அவனை பார்க்க சொல்லியிருந்தேன். அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் போல இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? கேமராவும் கார்டு இவனோடது. அதே எதுக்கு உங்க தம்பி யூஎஸ்க்கு எடுத்துட்டு போனோம்? இந்த கேமரா அவரோடதுன்னு நேத்து நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அது வரைக்கும் கேமராவை கேட்டு யாருமே வரல. நான் அந்த கேமராவை சர்வீஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். என் பேச்சை மீறி அவன் எடுத்துட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இத கேக்குறதுக்கா நாங்க இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் ராத்திரி பூரா தூங்காம இங்கேயே கடந்தோம் தெரியுமா? எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே. நம்ம ஜீவா கல்யாணத்தை கொஞ்சம் பொறுமையா நல்ல முறையில நடத்திருக்கலாங்க. என்ன பவானி, எங்க வந்து நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு மனசே ஆறலங்க. கார்த்தி கல்யாணத்தை தான் ஊரை கூட்டி நடத்த முடியாம போயிடுச்சு. மாலையும் கழுத்துமா அவனே வந்து நின்னுட்டான். இப்போ ஜீவா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. நம்ம மனுஷங்கன்னு யாராவது இருக்காங்களா? ஏதோ அனாதை ஆயிட்ட மாதிரி இருக்கு. கவலைப்படாத பவானி, நம்ம ஜீவா ரிசப்ஷனை சென்னையில எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா நடத்திடுவோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. மணிக்கு முதல்ல அம்மா மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியுதுங்க. ஏன்னா உண்மையா சொல்லணும்னா முதலாளி மாமன் கல்யாணம் இவ்வளவு எளிமையா நடக்குதுன்னு எனக்கும் கூட பெரிய வருத்தம் தானுங்க. என்னங்க பண்றது, எல்லாம் அந்த கழுத மயிலால வந்த வேணங்க. அண்ணே அம்மா என்னன்னு ஒரு நல்ல நாள் அதுவுமா எதுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசணும், விடுங்க. அடடடடடா அம்மா, இந்த குணம் தானுங்க, இது தானுங்க உங்களை பார்த்தோட அப்படியே கையெடுத்து கும்பிட வைக்குது. ஐயோ, இப்பவும் கூட ஒண்ணு கேட்டு போலீங்க. என்னன்னா நீங்க சென்னையில பெருசா ரிசப்ஷன் நடத்தீங்க, ஆனா எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒட்டு மொத்த ஏற்காட்டையும் வளைச்சு போட்டு பந்தல கட்டி எஸ்பி, கலெக்டர், எம்எல்ஏ, மந்திரின்னு வாகேரா கூத்துற கூப்பிட்டு தாடா போடலா. அம்மா மனசு குளிர குளிர நானும் இங்க ஒரு ரிசப்ஷன் நடத்தி காட்டிடுறேன். சரி சரி பண்ணிக்கலாம். இப்ப கல்யாண வேலையை பாப்போம். ஆகட்டும். சரியா? சரிங்க வா. சரி பண்ணிடலாங்க, கவலைப்படாதீங்க, நான் நடத்திடுறேங்க. சார் சார் சார், மோகன் வந்திருக்கேன் சார். சார் சார், மோகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மெமரி கார்டு எங்கடா? இந்தாங்க சார்.
இதுதான் அந்த கேமரால இந்த கார்டா? ஆமா சார். நீங்க போன் பண்ணி பேசுனது கார்டை தனியா எடுத்து வச்சிட்டேன் சார். என் தம்பி எடுத்துட்டு போயிட்டான், அவட்ட போய் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார். இந்த கார்டுல மொத்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல? இருக்கு சார். தில்லு முள்ளு ஒன்றும் பண்ணிடலையே சார். உங்ககிட்ட போய் அப்படி பண்ண முடியுமா சார்? சார் அப்ப நான் கிளம்பலாமா சார்? இனிமே என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? நான் எங்கடா உன்னை தொந்தரவு பண்ணேன்? மயிலு தேடி வந்த காடை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு மட்டும்தானே சொன்னேன். அதுக்கு போய் இம்புட்டி சலிச்சுக்கிற. கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோவை வேற ஏதாவது காப்பி கீப்பி போட்டு வச்சிருக்கியா? ஐயோ சத்தியமா இல்ல சார். நீ சொல்றத நம்பித்தான் உன்னை அனுப்புறேன். பித்தலாட்டம் பண்றேன்னு தெரிஞ்சது தூக்கி உள்ள போட்டுருவேன். ஸ்டுடியோவுக்கு சீல் வச்சிருவேன். புரியுதுல்ல? புரியுது சார். வரேன் சார். கூப்பிட்டு குருமூர்த்தி, சொல்லுங்க என்ன தகவல்? அந்த மயில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? சார், மயில பத்தி நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான் சார். அங்க இங்க அலைஞ்சு ஒரு ஆதாரத்தை பிடிச்சிட்டா சார். என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதை வச்சு ஒரு பிசி அவளை ஃபாலோ பண்றதுக்குன்னே போட்டிருக்கேன் சார். அவன் கொடுத்த தகவல் மூலமா தான் இந்த ஸ்டுடியோக்கார மேட்டரே எனக்கு தெரிஞ்சது. நம்ம வழக்கப்படி அவனை கூப்பிடல பாதறி அடிச்சுட்டு ஓடி வந்து எங்கிட்ட காடை கொடுத்துட்டான்ல சார். சந்தோஷம் குருமூர்த்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாதிரி அங்க இருந்து உதவி பண்றதுனாலதான் நான் இங்க தைரியமா கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சார், உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க சந்தோஷமா நடத்துங்க சார். மயிலு பிரச்சனையை எங்கிட்ட விட்டுருங்க. ரொம்ப நன்றி குருமூர்த்தி. நல்லது. நான் இப்ப கோயிலுக்குள்ள போறேன். எதனா தகவல் இருந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க, பேசணும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி. சிங்க மாதிரி இருந்தவன்டா. ஒரு பொம்பளை பிள்ளைய வேவு பார்க்க வச்சில நீ வச்சுக்கிறண்டா உன்னை. என்னடா இது, மயில் போனுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுடா. டேய் நீ ட்ரை பண்ணிட்டே இருடா. டேய் வா நம்ம போடா. ட்ரை பண்றா. மயிலு, திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம்ல. நேற்று பூரா அலைஞ்சு திரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல கொசுக்கடியில எல்லாம் தூங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது எதுக்குமே பலன் இல்லாம போயிடுச்சு. கை கேட்டினது வாய் கேட்டாம போன மாதிரி ஆதாரத்தை தேடியும் போய் கிடைக்காம போயிடுச்சு. இவ்ளோ அழக்கழிச்சு ஏமாத்துறதுக்கு பதிலா இந்த ஆதாரத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கலாம். இனிமே எங்க இருந்து ஆதாரம் கிடைக்க போகுது? இதுக்கு பேசாம ஏற்காடுக்கே கிளம்பி போயிடலாண்டி. எதுக்கு தேவையில்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு? கண்ணு, என்ன கண்ணு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? வந்த வேலை இன்னும் முடியலையா? ஆமாமா, ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ என்ன வேலையா வந்த? ஏன் கேக்குறேன்னா, என் பிள்ளைக்கு இங்க 4 மனுஷங்களை தெரியும். அவனால உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு கேட்டு பாப்பேன். நீங்க இப்படி கேட்டதே சந்தோஷமா. நாங்க ஒரு ஆதாரத்தை தேடி வந்தோம். அது கிடைக்கலன்றதுனால நாங்க கிளம்புறோம். ஏமா என்ன நம்ப மாட்டீங்களா? எதுக்கு என் அம்மாவை தொந்தரவு பண்றீங்க?
அதான் கேமராவை என் தம்பி எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னல. மோகன், இவங்கள உனக்கு தெரியுமா? ஏன் இவங்க கிட்ட கோவமா பேசுற? மா, அதெல்லாம் போகும்போது சொல்றேன். முதல்ல உங்க வண்டியில இரு. வா. இருடா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம பேசாதடா. நேத்து ஒரு பொண்ணு சாமி மாதிரி வந்து காப்பாத்துச்சுன்னு சொன்னல, அது இவதான்ப்பா. இவ மட்டும் என் கைய புடிச்சு இழுக்கலன்னு வச்சுக்கோ, நீ உயிரோடே பாத்துருக்க முடியாதுடா. இப்போ முன்னாடி முழுசா நின்னுட்டு இருக்கனா, அதுக்கு காரணமே இந்த பொண்ணுதான்டா. எனக்கு மறுஜென்மம் கொடுத்த சாமிடா இவ. பாவம், ஏதோ ஒரு ஆதாரம் தேடி கிடைக்கலையாம். நீ ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கலான்னு பார்த்தா நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இவங்க ஆதாரம் தேடி வந்ததே என்கிட்ட தாம்மா. நீ ஏன்டா இவங்களுக்கு உதவி செய்யல? நீ எதுக்கு அவங்கள வெறுங்கையோட அனுப்புற? உன் அம்மாவை காப்பாத்தினவள இப்படிதான் நோகடிப்பியா? ஏன்டா இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிற? இல்லங்க, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்.